வணக்கம் மக்களே, உங்கள் எல்லாரையும் எங்களுடைய அடுத்த வீடியோவில் பார்க்குறதுல மிக்க மகிழ்ச்சி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர். நார்மலாக எல்லாருக்கும் அவங்களுடைய ரெகுலர் ஒர்க்கையோ இல்லை ஒரு சில ஹை அண்ட் டிசைன் ஃபைல்ஸையோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒர்க்காக இருக்கும். ரீசன் என்னென்னா, ஒன்று பென்ட்ரைவில் காப்பி பண்ணிக்கணும், இல்லை அப்படின்னா ஆன்லைன் போர்ட்டல் வழியாக ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர், ஃபைல்ஸ் இல்லை இது மாதிரியான போர்ட்டல் வழியாக அனுப்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. அப்படி இல்லாமல் பென்ட்ரைவ் இல்லாமல் ஆன்லைன் வழியாகவே நீங்கள் விருப்பப்பட்ட நபருக்கு உங்களுடைய ஃபைல்ஸ் அனுப்புறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய WeTransfer.com அப்படிங்கிற வெப்சைட். ஸோ இது வழியாக நீங்கள் ஒரு ஃபைலை அனுப்புகிறீங்க அப்படின்னா உங்களால் ஒரு நாளுக்கு 2 GB டேட்டா வரைக்கும், அதாவது 2 GB ஃபைல்ஸ் நீங்கள் அனுப்பலாம் ஃப்ரீயாக. இதில் எந்த விதமான அடிஷ்னல் காஸ்ட் கிடையாது. இல்லை எனக்கு 2 GB வேண்டாம், ஆல்மோஸ்ட் 20 GB வரைக்கும் நான் அனுப்பலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு ப்ரீமியம் வெர்ஷன் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி அது எல்லாருக்கும் தேவைப்படுறதில்லை. ஸோ ஃப்ரீ வெர்ஷன் தேவைப்படுறவங்க டைரெக்டாக WeTransfer.comக்கு லாகின் பண்ணி அவங்க ஃபைலை அனுப்பிச்சிக்கலாம். சரி, இதில் எப்படி WeTransfer பண்ணி வழியாக லாகின் பண்ணி அனுப்புறது அப்படிங்கிறத நான் ஒரு டெமோ காட்டுறேன். இதுதான் WeTransfer.com. இது நீங்கள் எந்த ப்ரௌசர் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஈவன் உங்களோட மொபைல் வழியாக கூட WeTransfer.com ஆக்சஸ் பண்ணி உங்களோட ஃபைல்ஸை அனுப்பிச்சிக்க முடியும். நார்மலாக ஓப்பன் பண்ண உடனே அது உங்களுக்கு நீங்கள் அக்கௌண்ட் ஏற்கனவே வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட லாகின் வச்சு நீங்கள் உள்ளே என்டர் பண்ணலாம். ஃப்ரீ அக்கௌண்ட்டு தான். இல்லை எனக்கு அக்கௌண்ட் வேண்டாம் அப்படின்னீங்கன்னா அப்போ எடுத்த உடனே கேட்கும், நீங்கள் அக்கௌண்ட் வேணுமா வேணாம், இல்லை அப்படின்னா க்ரியேட் பண்ணுங்கன்னு சொல்லும். இல்லை நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டிங்கன்னா இக்னோர் பண்ணிக்கலாம். வெறும் அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணாமலே நீங்கள் உங்களுடைய ஃபைல்ஸை அனுப்பிச்சிக்கலாம். சரி, ஃபைல்ஸ் அனுப்புறதுக்கு நான் ஏன் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதுக்கான விளக்கத்தை நான் எண்டில் கொடுக்குறேன். என்ன அட்வான்டேஜ் இருக்குது ஃபைலை நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறது WeTransferல அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். இப்போ முதல்ல எப்படி நம்ம ஃபைல்ஸை அப்லோட் பண்ணி அது எப்படி ரிசீவருக்கு போய் சேருது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களோட உங்கள் ப்ரௌசரில் WeTransfer.com அப்படின்னு ஓப்பன் பண்ணுங்கள். இதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். WeTransfer.com ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு சின்ன விண்டோ வரும். அதில் உங்களுக்கு இமெயில் அட்ரஸ், அதாவது ரிசீவரோட அட்ரஸ் டைப் பண்ணுறதுக்கும் சென்டரோட அட்ரஸ் டைப் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் கேட்கும். அதில் சென்டரோட அட்ரஸ், அதாவது ரிசீவரோட அட்ரஸ் வேணும் அப்படின்னா 1லேருந்து 6 இமெயில் ஐடி வரைக்கும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு 2 மெயில் ஐடி உங்களுக்கு சாம்பிளுக்காக ஆட் பண்ணுறேன். அடுத்தது சென்டரோட இமெயில் ஐடி. சென்டரோட இமெயில் ஐடி பை டிஃபால்ட் அதிலே செலக்ட் ஆகி வருது, ஏன்னா நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ரிஜிஸ்டரோட அட்வான்டேஜ் என்னங்கிறத நான் எண்டு வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களோட மெசேஜ் செக்ஷனில் மெசேஜ் இன்புட்டை நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் டைரெக்டாக உங்களோட ஃபைல்ஸை ஆட் பண்ணலாம். ஃபைல்ஸாகவும் இல்லை ஃபோல்டராகவும் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ ஆட் பண்ண பிறகு ட்ரான்ஸ்ஃபர்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபைல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் அன்ரிஜிஸ்டர்டாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இன்னொரு ப்ரௌசரில் அதே WeTransfer.com அப்படிங்கிற URL ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு எடுத்த உடனே ஒரு விண்டோ வரும். அந்த விண்டோவில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கேட்கும். ஸோ நீங்கள் டைரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்களோட ஃபைல்ஸை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இங்கேயும் 2 மெயில் ஐடி, ரிசீவரோட 2 மெயில் ஐடியை நான் இங்கே இன்க்ளூட் பண்ணுறேன்.
ஸோ அடுத்ததாக சென்டரோட மெயில் ஐடி. சென்டரோட மெயில் ஐடி கேட்கும்போது உங்களுக்கு க்ரியேட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு டைரெக்டாக சென்டரோட மெயில் ஐடியை என்ட்ரு பண்ணலாம். ஸோ சின்ன மெசேஜ் ஒன்று போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல்னு கிளிக் பண்ணலாம். இப்போ என்னென்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாதனால உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வெரிஃபிகேஷன் வரும் சென்டரோட மெயில் ஐடிக்கு. ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் இங்கே அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா இது பாருங்கள், என்னோடய மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கு. ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிங்க. ஸோ இந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஒவ்வொரு டைமும் அன்ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு, அதாவது ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணாதவங்களுக்கு இந்த ஓடிபி வெரிஃபிகேஷன் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த ரீசனுக்காக தான் வந்து நம்ம வந்து இமெயில் ஐடியை ரிஜிஸ்டர் பண்ணிடுறோம். ஸோ நீங்கள் ஒரு டைம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஓடிபி ப்ராசஸ் கிடையாது. உங்களோட ட்ரான்ஸ்ஃபரிங் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. இப்போ உங்களோட டேட்டாவோட ஸ்பீடை பொறுத்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரிங் ப்ராசஸ் நடக்குது. இப்போ திரும்பியும் ரிஜிஸ்டர் பண்ண யூசர் ஐடியில் இருக்கிற ப்ராசஸை நம்ம பார்க்கலாம். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆல்மோஸ்ட் 75% முடிஞ்சிடுச்சு. டேட்டா ஸ்பீடாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரியான அப்லோடு வந்து உங்களுக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இப்போ நார்மலாக எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா 100 Mbps ஸ்பீடில் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு இது மாதிரியான அப்லோடிங் இஷ்யூஸ்லாம் வராது. ஸோ நான் ரிஜிஸ்டர் பண்ண போர்ட்டல் க்ரோம் ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 79% அப்லோட் ஆகிருக்கு. இதில் அப்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 97 கம்ப்ளீட் ஆகிருக்கு. உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து தான் எல்லா டேட்டாவும் சீக்கிரமாக அப்லோட் முடியும். 100% கம்ப்ளீட்டட். 100% கம்ப்ளீட் ஆன உடனே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் மாதிரி காட்டும். யாருக்கு அனுப்புகிறீங்க, என்னென்ன ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கீங்க, என்ன மெசேஜ் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் அந்த விண்டோவிலே வரும். வேணும்னா இன்னொரு ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. ஸோ க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணி அனுப்பிச்ச மெயில்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்கள் மெயில் ஐடிக்கு வந்துடும். நீங்கள் அனுப்பிச்சிருக்கீங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு டவுன்லோட் லிங்க்கு வரும். இதை நீங்கள் வேணும்னா உங்களோட வாட்ஸ்அப்லேயோ இல்லை வேறு ஏதாவது சோஷியல் மீடியா வழியோ நீங்கள் அவங்க பர்டிகுலர் பர்சனுக்கு டைரெக்டாக அனுப்பிச்சிக்கலாம். எனிவே இதோட இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனாக அவங்க மெயில் ஐடிக்கு போயிருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புறதுனால அனுப்பிச்சிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கேன். அந்த லிங்க்கு ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆரம்பிச்சிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அன்ரிஜிஸ்டர் ப்ரௌசர் காட்டுறேன். அதுலேயே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அங்கேயே ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது. வேணும்னா இன்னொரு ஃபைல்ஸு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அட் அ டைம் ஒரே 2 GB அனுப்புறதுக்கு பதிலாக சின்ன ஃபைல்ஸாக அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு என்ன எந்த காம்ப்ளிகேஷன் கிடையாது. பட் சின்ன ஃபைலை அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கும் மெயில் அனுப்பிச்சிட்டிங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதுலேயே டவுன்லோட் லிங்க் வந்துடுச்சு. இதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் நீங்கள் யாருக்கு அனுப்பிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கும் அந்த ரெசிபியனுக்கும் வந்துடும். நான் ஏற்கனவே சொன்னேன் ரிஜிஸ்டருக்கும் அன்ரிஜிஸ்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்ததுனால எனக்கு என்ன அட்வான்டேஜ்னு காட்டுறேன். இப்போ நான் ரிஜிஸ்டர் பண்ணதுனால நான் என்ன யாருக்கு அனுப்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறது சென்ட் ஐட்டம்ஸ்லேயும் லாஸ்ட் 7 நாளில் என்னென்ன இருக்குங்கிறது எனக்கு ஒரு டேஷ்போர்டாகவே காட்டிடும். சென்ட் ஐட்டம்ஸில் நான் சென்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் காட்டும். ரிசீவரில் எனக்கு யார் அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை காட்டும். ஸோ இது ஒரு டேஷ்போர்டாக இருக்கனால எப்போ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஆனால் இதை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் காட்டாது. அவ்வளோதான் கைஸ், வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.